ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மை ஒன்லி சன்ஷைன் சீரீஸ் உடைய எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அந்த பையன் ஒரு அலிகேஷன் வைக்கிறான். ஆமாம், அந்த பையன் நான் தான், அந்த கேண்டோவில் அன்னைக்கு நைட்டு இருந்தது நான் தான் சொல்லிட்டு இவங்களோட பர்மிஷன் இல்லாமலே இவங்கள யூஸ் பண்ணுற மாதிரி அவன் பேசுகிறான். அந்த ஷாட்டில் ஃப்ளின்ட்டும் சன்னும் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ இந்த இடத்த விட்டு ஃப்ளின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஃப்ளின்ட்டோட தங்கச்சி ஃபாதான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இது என்னடா இது, இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, யாரை கேட்டு இவன் இப்படி சொன்னான்? இன்டர்வியூவில் இவன் எப்படி இப்படி சொல்லலாம்? அங்கே உன் கூட இருந்தது இவன் தான் சொல்லிட்டு இவன் எப்படி சொல்லலான்னு சொல்லி ஃபா ஷாக் ஆகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி ஃபா சொல்ல, அதுக்கு சன்னு இதெல்லாம் ஆல்ரெடி ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அன்னைக்கு நைட் இந்த நியூஸ் வந்தப்போ அவங்க ஏன் கூட தானே இருந்தாங்கன்னு சொன்னதும் ஃபா ஷாக் ஆகுறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் என்கிட்ட சொல்லன்னு சொல்லி ஃபா கேட்க, ஹே என்ன நைட் ஃபுல்லாக உனக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு அவங்க இப்போ தான் மார்னிங் கிளம்பி போகிறாங்கன்னு சொன்னதும், என்னது எனக்காகவான்னு சொல்லிட்டு ஃபா ஷாக் ஆகுறா. ஆமாம், ஃப்ளின்ட் சொன்னாங்களே உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்ததுக்கப்புறம் நீ நான் ஃப்ளின்ட்டு 3 பேரும் சேர்ந்து இந்த நியூஸை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணுறதா சொன்னாங்களே. ஏன்னா மறுநாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதாவும் அதுக்கு முன்னாடி இதை பேசணும்னா நைட்டில் தான் பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதான் சொன்னாங்க. இப்போ எதுக்கு நீ உனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சன்னு கேட்க, அதுக்கு ஃபா திருன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு, ஓ ஆமாம்ல, எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை கேட்போமேன்னு சொல்லிட்டு கேட்டேங்கிற மாதிரி மழுப்புறாங்க. நான் நைட் இங்கே தான் வரலான்னு இருந்தேனா, ஓவராக ஒர்க் பண்ணதில் டயர்டாகி தூங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. காலைல எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்றை தேடி தான் வரேன்னு சொல்லிட்டு ஃபா சொல்கிறாங்க. சாரி, தெரியாமல் லேட் பண்ணிட்டேன்னு சொல்ல, இந்த சாரியை நீ என்கிட்ட கேட்காத ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளுன்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக உனக்காக வெயிட் பண்ணி நைட் ஃபுல்லாக இந்த சோஃபாலே தூங்குனாங்க தெரியுமா? அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு உனக்கே தெரியும். அவங்களாம் இப்படி சோஃபாவில் தூங்கினா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்லீப் தானே அவங்களுக்கு பெஸ்ட்டு, அது கூட ஒழுங்காக நடக்கலனா எப்படிங்கிற மாதிரி பேச, அதை கேட்டதும் தங்கச்சிக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. என்னது, ஏன் சிஸ்டர் இதில் தூங்கினாளா? அவள் இருக்கிறதுலே பெஸ்ட் மேட்ரஸில், அதாவது 8 lakhல வந்து BAHDன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ சொல்கிறாங்க. அந்த ரேஷியோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற ஒரு மேட்ரஸில் தான் அவங்க தூங்குவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஆள் இதில் தூங்கினாளா? என்னால் இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபா ஷாக் ஆகிறா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் 2 பேர் சேர்ந்து தூங்கியிருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, நீ சும்மா இரு, நீ லேட்டாக வந்துட்டு எங்களை காரணம் சொல்லாதன்னு சொல்லிட்டு சன்னும் சொல்கிறா. ஆல்ரெடி நமக்கு லேட் ஆகிடுச்சு, இன்னும் லேட் பண்ணோன்னா மோகம் அங்கே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஆல்ரெடி பிக் பண்ணுறதுக்கு காரும் சென்ட் பண்ணியிருப்பா. நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னோன்னே இரு சன் நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குது, அந்த ஷூட்காக தான் போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே மோகம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சன்னுக்காக. இப்போ சன்னும் அந்த இடத்துக்கு வர, சன்னும் ஃபாவும் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்ததை பார்த்தோன்னே மோகம் என்ன பண்ணுறான்னா, சன் வந்துட்டாங்க, நான் அவங்க போய் ரிசீவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இறங்குறது ஃபா தான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் தான் லேட்டு, சாரி மோகம்னு சொல்லிட்டு இவங்களும் சாரி கேட்குறாங்க. லாஸ்ட் நைட் கொஞ்சம் ஓவராக தூங்கிட்டேன், அதனால தான் சொல்ல, அதுக்கு நம்ம சன்னை பார்த்தீங்கன்னா இவ நல்லா தூங்குனா, ஆனால் என்ன தான் தூங்க விடாமல் பண்ணிட்டா, எனக்கு லேட்டானதுக்கு இவ தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சன் எப்போவுமே கூலாக ப்ரிட்டியாக தான் இருப்பாங்க, அதனால எந்த டைம் வேணாலும் தூங்கலாம் எழுந்திரிக்கலாங்கிற மாதிரி சொல்ல, இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு சன்னை கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஃபா பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் போங்கன்னு சொல்லிட்டு சன்னும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க.
இப்போ அந்த கார் பார்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்குது. ஐ திங்க் அது வேற யாரோ பார்க் பண்ணுற ஏரியா போல். இருந்தாலும் நல்ல வேளை நம்ம லக்கி, ஒரு இடத்துல மட்டும் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல போய் பார்க் பண்ணுறாங்க. இவங்க பார்க் பண்ணி முடித்தோடனே அந்த இடத்துல பார்க் பண்ண வேண்டிய பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா, ஹே இது நான் பார்க் பண்ணுற ஏரியா, நீ எதுக்கு இங்கே பார்க் பண்ணுறங்கிற மாதிரி வந்து சண்டை போட, இதில் என்ன இருக்குது, இடம் காலியாக இருந்துச்சு, காரை கொண்டு வந்து நிறுத்தினேன், யாருக்கு லக் இருக்கோ அவங்க நிறுத்த போகிறாங்க, இதில் என்ன தப்புங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க கிளாஸை மூடிடுறாங்க. ஸோ அதில் டென்ஷன் ஆன அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஓ அப்படியா, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இவங்க கார்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இப்போ இவங்களால டோரை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அவங்க காரை பார்க் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம இறங்கலான்னு பார்த்தா கார் டோரை ஓப்பன் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ கிளாஸை கீழே இறக்கிட்டு என்னடான்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் இன்னொரு கார் நிற்குது. ஸோ அவளை கூப்பிடுறாங்க, ஹே இந்த காரை எடு, எக்ஸ்கியூஸ் மீன்னு கத்த எல்லா எக்ஸ்கியூஸ் மீயும் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க திங்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து அந்த ஷூட்டிங்கில் ஒரு ஆள் போல். ஸோ அதுக்கான திங்ஸை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஃபாவை என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க, ஏ ப்ளீஸ் இங்கே வா, நீ பார்க்கிங் பண்ணியிருக்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்குது, என்னால் என் காரை மூவ் பண்ண கூட முடியல, என்னால் வெளியிலேயே வர முடியல, இங்கே வான்னு சொல்லி கத்தவும் அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. சரி கார் எப்படியும் எடுப்பாங்க, இவங்களை வெளில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. கிட்ட வந்து அந்த பார்க்கிங் லாட் யாரோடதுன்னு சொல்லி அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பிரிண்ட் அவுட்டை இப்போ இவங்க காரில் எடுத்துகிட்டு வந்து ஒட்டிட்டு, உன் பேர் போட்டிருக்கான்னு கேட்டல, இங்கே பாரு என் பேர் தான் போட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஏய் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் வந்து இந்த காரை எடுன்னு சொன்னாலும் காதில் வாங்காமல் அவங்க காரை நல்லாவே லாக் பண்ணிட்டு போகிறாங்க. பாவம் அங்கேயே நின்று ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க எப்படி வெளியில் வந்தாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேக்கப் நடக்கிற ரூமுக்கு வராங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது ஏதோ ஆகியிருக்க மாதிரி. ஸோ அவங்கள பார்த்ததுமே சண்டை நக்கிக்கிறாங்கன்னா, ஹே என்னாச்சு, ரயில் இன்ஜினுக்கு கறி எலி கொட்டின மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, அது ஒரு சின்ன ப்ராப்ளம், அது ஒன்றும் இல்லை சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மோகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. அங்கே ஒரு ஆள் வந்து கொன் ப்ரீச் வந்து உங்களுக்கு ஷூட்டிங்கை பற்றி அந்த கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டாங்க. உங்களுக்கு ஓகேனா அவங்க வரலாமான்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தான் மோகம் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்ஃபெக்டில் ஆக்சுவலி இந்த குன் பீச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணதே கிடையாது. ஆனால் அவங்க நம்மளை பற்றி தெரியும் போல் ரொம்பவே ஹம்பிளான பொலைட்டான டேலண்டான பர்சன். எவ்வளோ பெரிய பெரிய ஆளுக்கு விஐபிஸ்க்கெலாம் வந்து அவங்க ஷூட் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொண்ணாவை இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேச, சரி அந்த மாதிரி ஒரு ஆள் எதுக்கு இந்த மாதிரி தாய்லாந்து பிராண்டுக்கு அவங்க பண்ணணும்னு சொல்லி கேட்க, அதான் தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆள் சன் தான் வேணும் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி சன்னை ஹையர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டில் இவங்க நடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற 2 பேருமே அவங்கள நினச்சி இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்க, அப்போ அந்த இடத்துக்கு அந்த குன் பீச்சுங்கிறவங்க வராங்க. அவங்க வந்ததுமே இவங்க பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ அந்த கார் பார்க்கிங்கில் சண்டை நடந்துச்சு இல்லையா, அது அந்த பீச்சுக்கும் இந்த ஃபாவுக்கும் தானே நடந்துச்சு. அவங்கள பார்த்ததுமே ஃபாவுக்கு பிடிக்கவே இல்லை. சன்னுக்கு வணக்கம் வச்சுட்டு, நான் தான் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் இன்னைக்குன்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியை பற்றி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு சென்ட்டை பற்றினது. ஸோ சென்ட்டுங்கிற போது வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் ஒரு கேம்ப் மாதிரி நடக்குது, அந்த கேம்பில் நீங்கள் அந்த சென்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கும் போது நடிப்பு வந்து ரொம்பவே நேச்சராக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு ஆக்டிங் மாதிரியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் நேச்சராக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்குறாங்க. ஸோ சன்னுக்கும் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருது. சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பேர் குன் பீச், நீங்கள் என்ன பீச்னே சொல்லி கூப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக பார்க்குறாங்க. போகும்போது தான் ஃபாவை பார்க்குறாங்க. ஃபாவும் அவங்கள பார்க்குறாங்க.
போயிட்டு ரிட்டன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கையிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அன்னைக்கு அவசரத்தில் நீங்கள் இதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கொடுக்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் கொன் பீச்சை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்குது, இவ என்னடா ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க பார்த்தீங்கன்னா ஷூட் போயிட்டுருக்கு. ஷூட்டில் சன்னு செம்ம அழகாக இருக்காங்க. அது அந்த ஃபோட்டோகிராஃபரும் ரொம்பவே ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறா. அவள் ஃபோட்டோ எடுக்கிற விதத்தை பார்த்தாலே நம்ம ஃபாவுக்கு என்னமோ பிடிக்கல. அவள் நடந்துக்கிறது பேசுறது எதுவுமே பிடிக்கல. ஸோ இப்போ அவள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மூகம் வந்து அவங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிற விதம் அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஃபாவு மட்டும் எதுவுமே சரியாக போகிற மாதிரி தெரியல. ஸோ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. யார்கிட்டேருந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எவ்ரிதிங் இஸ் ஓகேங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கே வேலையில் இருந்தாலும் நம்ம சன் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்பாங்க போல். ஸோ அதுக்காக இவங்க கால் பண்ணி கேட்கும்போது நம்ம ஃபா என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்ததுமே நான் கவனிக்கிறதுலாம் இருக்கட்டும், நேற்று நைட்டு ஃபுல்லாக அவளோட கேண்டவில் நீ என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுமே டக்குன்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க, இவளுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த பதில சொல்றாங்க. ஆமா நான் அங்கதான் இருந்தேன், நீ தானே சொன்ன அவளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, ஏதோ ஸ்பை இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பை அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அதனால நீ அங்க வர வரைக்கும் நான் அங்க வெயிட் பண்ணேன், அவ்வளோதாங்கிற மாதிரி ரொம்பவே சப்பையா முடிச்சிடுறாங்க. நீ உன் ஃப்ரெண்டை நினைச்சு ரொம்ப ஒரி பண்ணுவல, அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணேங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ஃபா நான் என் ஃப்ரெண்டை நினைச்சு எப்பவுமே ஒரி பண்ணுவேன் தான், இது யூஸ்வலா இருக்கிறது தானே, இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு, ஆனா நீ என் ஃப்ரெண்டை நினைச்சு இவ்வளவு ஒரி பண்ணுவ நான் நினைக்கவே இல்லையே, அதுதானே எனக்கு புதுசா இருக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரி பண்றது அவங்கள நினைச்சில்ல, அவங்க நம்ம கம்பெனியோட அம்பாசிடர், ஸோ அதை நினைச்சு என் கம்பெனி நினைச்சு நான் ஒரி பண்றேன். அதுவும் ரீசெண்டா தானே அந்த போட்டோஸ் லீக் ஆகி அது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு, இது நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா, இன்னும் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா நமக்கு தானே கஷ்டங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி எப்படி நீ ஒத்துக்க போறதில்ல, நீ ஏதோ ஒன்று வச்சுக்கங்கிற மாதிரி ஃபாவும் விட்டுடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து செக்ரட்டரி அங்க வந்து அனுப்புறேன், ஸோ அங்க என்ன நடக்குது சுச்சுவேஷன் என்ன எப்படிங்கிறத எல்லாத்தையும் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் இந்த போட்டோகிராஃபர் சன் இங்க பாரு அங்க பாருன்னு சொல்லி டச் பண்ணி அவங்கள அந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த ஃபாவுக்கு ஏதோ தப்பா இருக்குங்கிற மாதிரி தோண, ஸோ இதை பத்தி இவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா, எல்லாம் ஓகேவா தான் போகுது, ஆனா இந்த போட்டோகிராஃபரை பார்த்தாதான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எனக்கு எதுவுமே சரியா போற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஃபாவும் சொல்றாங்க. ஏன் அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது சன்னோட லிப்ஸ்டிக்க சன் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறா. ஆனா இப்பதான் சன்னே அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றா. அப்படி இருக்கும்போது அவளோட லிப்ஸ்டிக் எப்படி மிஸ் ஆயிருக்கும், அவ எதுக்கு இவகிட்ட ஃப்ளர்ட் பண்றா, எனக்கு எதுவுமே புரியல, எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு நீ அங்க இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேக்குறத இங்க வந்து ஏன் இங்க என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாவும் சொல்றா. அதுக்கு இவங்க பதில் சொல்லாம போனை வச்சிடுறாங்க. சரி ஒருவேளை அங்க போவாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷூட் போயிட்டுருக்கு. ஷூட் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே உள்ள கிளிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஸோ மூகாமுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு இப்படி திரும்புங்க இப்படி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டச் பண்ணி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஃபாவும் மூகாமும் அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக வந்திருக்கு, இது ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபாவுக்கு இன்னும் அந்த டவுட் போகவே இல்லை. ஸோ ஃபா என்ன பண்றானா மூகம் கிட்ட சொல்றா, மூகம் உனக்கு எதுவும் இங்க சரியில்லைன்னு சொல்லி தெரியலையா, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இல்லை அந்த போட்டோகிராஃபர் நடந்துக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது மூகம் என்ன சொல்றான்னா எனக்கு அப்படி தெரியல, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டோகிராஃபர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க போல, அதனால தானே அவங்க பெஸ்டா இருக்காங்க, ஐ திங்க் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீ ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணாது, ஃபோட்டோஸ்லாம் பாரு செம்மையாக வந்திருக்கு அதை பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு பீச் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீச் என்ன பண்ணுறான்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு
அப்படியே சன் கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. போட்டோஸ் நிறைய எடுத்தாச்சு இந்த ட்ரெஸ்ல. ஸோ இப்போ நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நாங்க செட்டையும் அழகா சேஞ்ச் பண்ணிடுவோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் போட்டோ ஷூட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ இங்க இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும். அதுக்கு நம்ம பீச் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையை கொண்டு வந்து நீட்டி எழுந்திரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்த ஃபாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஸோ ஃபா என்ன பண்றானா அவ கையை கொண்டு வந்து நீட்டி ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சன்னை அந்த இடத்துல இருந்து எழுப்பி விடுறா. மறுபடியும் பீச் என்ன பண்றானா, நாங்கள் லைட்ஸ் செட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், நாங்கள் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா சன்னுங்கிற மாதிரி கேட்க உடனே ஃபா ஆன்சர் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேருந்து எந்த ஃபுட்டும் வாங்கி சாப்பிட மாட்டோம், நாங்களே பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பாருங்க, நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஃபா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. கூடவே மூகமும் போறாங்க. இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இவங்க போயிட்டு இருக்கும் போது சன்னே ஃபா கிட்ட கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு, அவங்க ஏதாவது பேசினாலே நீ அப்போஸ் பண்ணி பேசுறியே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்னமோ அந்த பீச்சை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, ஹானஸ்டா சொல்லலாம் துளி கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம சன்னே அவளை பார்த்ததே இப்பதானே, அதுக்குள்ள அவ கேரக்டர் பத்தி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு டிஸ்லைக் பண்றன்னு கேக்குறாங்க. இது அவ கேரக்டரை பத்தினது இல்ல, அவ உன்னை முழுங்குற மாதிரி பாக்குறா, அதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் ஸ்மைல் பண்றாங்க. நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிறியோன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி தானே இருக்குன்னு சன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஃபா எல்லாம் நார்மலா இருக்குன்னா அப்ப இது என்னன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கை காட்டி கேக்குறாங்க. இது உனக்கு நார்மலா தெரியுதா, எனக்கு என்னமோ சைக்கோ மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஃபா என்ன சொல்றான்னா, இந்த லிப்ஸ்டிக்கை நான் அவன் மூஞ்சிலே விட்டுறேன் பாரு, கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்றியே உனக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்க போறேன், அப்பதான் அவளுக்கு அவன் என்ன பண்ணானே அவளுக்கு புரிய போகுதுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, மூகம் என்ன பண்றான்னா, நமக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு தனியா சன்னை மட்டும் கூட்டிட்டு வந்து சன் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. சன், எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டுனால இங்க நிறைய ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது, நம்ம ஜாபே போனாலும் போயிடும் போலையேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அவளுக்கு என் மேல ஓவர் கேரிங் அவ்வளோதான், மற்றபடி நீங்க நினைக்கிற அளவுக்கு எதுவும் நடக்க போறதில்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மூகமுக்கு மூச்சே வருது. இப்போ இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தா செட்டே அப்படியே ஒரு மாதிரி மாறி இருக்கு. எல்லா இடத்துலயுமே திங்ஸ் இருந்துச்சு இல்லையா, இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு ஒரு சின்ன இடத்த மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போதுதான் அங்க உள்ள அத்தாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க மீட்டிங் நடக்க போகுது, ஆக்சுவலி இது வந்து ஒரு மீட்டிங் ஹால், ஸோ மீட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தோம், திடீர்னு மீட்டிங்னு சொல்லிட்டாங்க, ஸோ அந்த மீட்டிங்காக நாங்கள் அந்த இடத்த கொடுத்துட்டு பேலன்ஸ் இடத்துல மட்டும் ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது, இதில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கேட்டதும் ஓகேங்கிறாங்க. மறுபடியும் நம்ம பேச்சை பார்த்தீங்கன்னா அவளும் கேட்குறா, உங்களுக்கு இதனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சொல்லுங்க, இன்னொரு நாள் கூட ஷூட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல, நோ 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 அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் சொல்றாங்க. சரி அப்போ ஷூட்டை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. இந்த போட்டோகிராஃபர் ஜஸ்ட் நேச்சுரலி போஸ் கொடுங்க, வேற எந்த போஸும் கொடுக்க வேணாம், நேச்சுரலா உங்களுக்கு என்ன போஸ் வருதோ அது கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃபா பாத்தீங்கன்னா மூகம் கிட்ட, யார் அந்த லூசு, யார் அந்த கேன பையன், இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போய் மீட்டிங் ஸ்பாட்டா மாத்துறது, சரியான பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போலேன்னு சொல்ல, மூகமும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்படியே டோர் ஓப்பன் ஆக யார் அந்த மீட்டிங்கை போட சொன்னாங்களோ அவங்க உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த மீட்டிங்கை போட சொன்னது நம்ம ஆள் ஃப்ளின்ட் தான். சன் ஒரு பக்கம் ஷாக் ஆக, ஃபா ஒரு பக்கம் ஷாக் ஆக, இந்த மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகிட்டே இருக்காங்க. சன் ஷாக் ஆகிறது கூட பரவாயில்ல, ஃபா பார்த்தீங்கன்னா அதே கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறா, பட் இந்த மீட்டிங் இங்கே நடக்க போகுதுங்கிறோம் அவளுக்கு தெரியவே இல்லை. ஸோ அவளும் பயங்கரமாக ஷாக் ஆகுறா.